கும்பராசிக்காரர்களுக்கு சுப கிரகங்கள் 6ஆம் இடத்துல ஒன்று கூடி இருக்கின்றன. புதன், குரு, சுக்கிரன். மிக மிக முக்கியமாக 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருகிறார். மாதம் முழுவதும் 7ஆம் அதிபதியான சூரியன் 5ஆம் இடத்தில் இருக்க, ராசிநாதனுக்கு குருவின் பார்வை இருப்பது மிகப்பெரிய யோகம். என்னங்க நடக்கும்? தொழில் கொஞ்சம் அதிர்ஷ்டகரமாக நடக்கும். 10ஆம் இடத்தை போய் உச்சகுரு பார்க்கிறாரு. கடன் வாங்க வேண்டி வரும். சுப கடன்கள் வாங்க வேண்டி வரும். கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானமும் கூடவே வரும். வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம், நிலையான நிறைவான நல்ல கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு. வீடு இப்போ கட்டலைங்க, வீடு கட்டுறதுக்கு ஒரு மனை வாங்க போகிறேன் அல்லது ஒரு காடு வாங்க போகிறேன், ஏதாவது கையில் இருக்கிற ஒரு பணத்தை காலி பண்ண போகிறேன், நல்ல விஷயமா சுப விஷயமா என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு வகையில் கடன்கள் வந்தாலும் கூட அதன் மூலமாக நல்ல நிறைவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை பேருக்குமே கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி மனக்கலக்கம் இருக்கும். அது அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு கவலைப்படாதீங்க. ராசியோ ராசிநாதனோ குருவின் தொடர்பில் இருக்கும்போது எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அது இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி கணவனின் மூலமாக நல்ல ஆதாயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாமனார் வீட்டில் எல்லாமே இருக்குது, எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க, என்னை கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து கை தூக்கி விட்டாங்கன்னா நான் எங்கேயோ சாதிப்பேன்ட்டு மச்சான் மீது மாமா மீது கொஞ்சம் குறைகளை கொண்டவர்களுக்கு அதிலிருந்து நிவர்த்திகள், யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய தன்மை. சகோதர அமைப்புகளில் கொஞ்சம் குறைகள், அக்கா தங்கச்சி விஷயங்கள் பெரிய அளவில் லொல்லு பண்ணுதுங்க, எவ்வளவு தாங்க செய்கிறது என்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு.